இந்த வீடியோவில் பெனாஃபார்ம் வெட்டி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேவையான துணி 70 பாயிண்ட் இருந்தால் போதும். பெனாஃபார்ம் தைக்கிறதுக்கு பிப்போடைய உயரம் 12 இன்ச்சு. அதே 12 இன்ச்சு இன்னொரு இடத்துல இந்த இடத்துல அதுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இது ஸ்கர்ட்டுக்கு மேலே வைப்போம்ல அந்த மெத்தடு. இதில் 2 கரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவுக்கு இப்படி மடிச்சுக்கணும். இதுலேருந்து மார்பு சுற்றளவு 6 இன்ச்சு வைக்கிறேன். இதிலேருந்து இப்போ 6 இன்ச்சு வந்துடுச்சுது. இது அப்படியே மடிச்சிக்க வேண்டியது தான். எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வெட்டி எடுத்தாச்சுது. இதிலேருந்து உயரம் 12 வச்சுருக்கிறேன், மார்பு சுற்றளவு 6 வச்சுருக்கிறேன். இதில் 4 பீஸ் இருக்கும், 8 மடிப்பாக போட்டிருக்கிறேன். இதில் 4 பீஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழ்ப்பக்கம் உள்ளதுலேயும் இதுலேயும் 4 பீஸ் இருக்குது, 8 மடிப்பு இருக்குது இதில். இது எப்படின்னா ஈஸி மெத்தடாக இருக்கும், தச்சுட்டு அப்படியே ஈஸியாக திருப்பிடலாம் இந்த மெத்தடு. இது எப்படின்றத பார்த்துங்க. பக்க கழுத்து 2 வைக்கிறேன். இதிலேருந்து பக்க கழுத்து 2, முன்கழுத்து 5.5. நம்ம மார்பு சுற்றில் வச்சதில் பக்க கழுத்து 2 போச்சு, மீதி இந்த இடத்துல 4 இருக்கும் ஷோல்டருக்கு. அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். இதில் என்ன பண்ணணும், இங்கேருந்து 1 இன்ச்சு ஷேப் எடுக்கணும். இங்கே மேலேருந்து ஷோல்டரில் இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு ஷேப் எடுக்கணும். அடுத்தது இங்கேருந்து மடிப்பில் இருந்து 3.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து 3.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது இந்த பாயிண்ட்டுக்கும் ஷோல்டர்லேருந்து நம்ம இங்கே ஷேப் எடுத்தோம்ல, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து கிராஸாக கோடு அடிச்சிடணும். அதே மாதிரி இந்த பக்க கழுத்துக்கும் இந்த ஷோல்டருக்கும் ஒரு கோடு அடிச்சிடணும். இங்கேருந்து நம்ம முன்கழுத்து வச்சோம்ல, இதுக்கு கிராஸாக ஒரு கோடு அடிச்சிடணும். முன்கழுத்து வி ஷேப்பாக வரணுன்னா இப்படி கோடு அடிச்சிக்கலாம், இல்லை லைட்டாக இப்படி பெண்டாக இப்படி ரவுண்டாக வரணுன்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பின்கழுத்து வைக்கணும். இந்த இடத்துல இருந்து பின்கழுத்து 2.5 இன்ச்சு. இந்த மேலே உள்ள இந்த துணி இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து 2.5 இன்ச்சு. அடுத்தது இந்த பேக் சைடு வெட்டும்போது இந்த துணியை இப்படி மடிச்சுக்கணும். இதுலேருந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். இப்படி இது துணி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால வெட்டுறது கொஞ்சம் டைட்டாக வரும். இது சேர்த்து இப்படி வெட்ட முடிஞ்சால் வெட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்படி அமுத்தி இப்படி பிடிச்சிடணும். அடுத்தது ஷோல்டர் கட் பண்ணிடணும். தைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். எட்டு மடிப்பாக நம்ம போட்டு வெட்டினதுனால ஃப்ரண்ட்டில் இப்போ 2 பீஸ் இருக்கும், அதே மாதிரி பேக் சைடில் 2 பீஸ் இருக்கும். இதை நம்ம அப்படியே தைச்சி திருப்பிட வேண்டியது தான். இதில் பேக் சைடில் உள்ள பீஸை மட்டும் கரெக்டாக இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு இந்த சென்டரில் ஓப்பனுக்காக கட் பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்படி அதே மாதிரி பேக் சைட்லேயும்
இதிலேருந்து ஒரு பீஸு, இதிலேருந்து ஒரு பீஸு, 2 பீஸு இப்படி எடுத்துக்கிறோம். இதில் வைக்கும்போது இந்த கழுத்து சைடு இப்படி கரெக்டாக கழுத்தில் வர மாதிரி இப்படி வச்சிடணும், மாறிடாமல் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்போ நல்ல பக்கம் இப்படி வச்சுருக்கிறேன். அடுத்தது எடுத்து இதுக்கு மேலே போடும்போது கரெக்டாக இதுவும் நல்ல பக்கமாக இருக்கணும், இதுவும் நல்ல பக்கமாக இருக்கணும். இப்படி எடுத்து இது மேலே வச்சிடணும். இப்போ இந்த ஷேப்புக்கு அப்படியே தையல் போடணும் எல்லா இடத்துலையுமே. இதில் ஃபுல்லும் 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போடணும். கரெக்டாக அந்த வி ஷேப்புக்கு நேராக கொண்டு வந்து ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா இப்படி திரும்பிடணும். இப்போ கழுத்து ஃபுல்லாக தையல் போட்டுட்டோம். அடுத்தது இந்த சைடில் தையல் போட்டுடணும். இந்த இடத்துல ஓப்பன் பீஸ்லேயும் தையல் போட்டுடணும். எல்லாமே இப்போ தையல் போட்டாச்சுது. இந்த இடத்துல ஓப்பன் பீஸ்லேயும் ஃபுல்லாக தையல் போட்டோம். இங்கே சைடில் போட்டாச்சுது. நெக்லேயும் நம்ம எல்லாமே தையல் போட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல தைச்சி திருப்பும்போது நமக்கு கரெக்டான ஃபினிஷிங் வரணுன்றதுனால தையலில் படாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடணும். மெயினாக கட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல இந்த ரவுண்டில் கட் பண்ணணும். இதே மாதிரி இந்த ரவுண்டு இந்த வி ஷேப்புக்கு நேராக கரெக்டாக அந்த பாயிண்ட் வரைக்கும் தையலில் படாமல் மட்டும் கட் பண்ணிடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல தையல் போடும்போது ஒரு பீஸ் இப்படியும் ஒரு பக்கம் இப்படி ஷோல்டர் இப்படி திருப்பின மாதிரியும் இருக்கக்கூடாது. கரெக்டாக எந்த சைடாக இருந்தாலும் இப்படி ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் கரெக்டாக அதே மாதிரி வச்சு செய்யணும். இதை இந்த ஃப்ரண்ட் சைடாக அப்படியே திருப்பிடணும். இதே போல் இந்த சைடும் திருப்பிடணும். திருப்பினதுக்கு அப்புறமா இந்த கழுத்து ஷேப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுடணும். இதை தச்சு திருப்பியாச்சு. இது எல்லாத்துலேயும் அப்படியே படிமான தையல் போடணும். இப்படி கரெக்டாக வச்சுக்கணும். தையல் கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே தையல் போடணும். அடுத்தது இந்த சைடில் ஃபுல்லாக படிமான தையல் போட்டுடணும்.
இந்த மாதிரி மெத்தடில் தைச்சோம்னா இப்போ ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நமக்கு பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஓப்பன் பீஸ் வைக்கிறதுக்கு உயரம் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கிறோம். அதை விட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். இதிலிருந்து இது வரைக்கும் உயரம் 9 வருது. 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணோம்னாக்கா 10 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சு, அகலம் 2 இன்ச்சு வச்சு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும். இதிலிருந்து உயரம் 10, அகலம் 2 இன்ச்சு வச்சு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதை இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் தையல் போட்டுடணும். தையல் போட்டுட்டு இதை இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த சைடு 2 சைடுமே பிசுறு இல்லாத இதை மடிச்சிடணும். இப்படி உள் பக்கமாக இதில் கொஞ்சோண்டு இதில் கொஞ்சோண்டு இப்படி 2த்தையும் மடிச்சுட்டு இப்படி 2 சைடு மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு இதுக்கு மேலே இப்போ தையல் போடணும் பிசுறு தெரியாமல். இந்த தைச்சதில் இந்த பிசுறு இல்லாமல் இருக்கிற பக்கத்தை இப்படி கழுத்து பக்கமாக இப்படி வச்சிடணும். கரெக்டாக இப்படி மேலே ஏறி இருக்கக்கூடாது. கரெக்டாக வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இந்த அளவு கேப் இருக்கிற அளவுக்கு வச்சா போதும். தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி வச்சு பார்த்தோம்னா இதில் பார் கட்டிடணும். இந்த இடத்துல இந்த பீஸில் பார் கட்டிடணும். இதில் கொக்கி இந்த இடத்துல இப்படி மாட்டினோம்னா நமக்கு கரெக்டாக இந்த 2 பீஸும் இதே மாதிரி இப்படி இருக்கும். ஜிப்பு வச்சு தைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய ஜிப்பு இருக்கும். இது ஃபுல் சைஸுக்கு தைக்கிற மாதிரி நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணணும், இந்த பீஸ் வைக்க தேவையில்லை. இப்போ எப்படி நம்ம இதில் தைச்சி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரியே இந்த பீஸ் தைக்காமல் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த பீஸ் அளவுக்கு மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த பட்டை இருக்குது பாருங்கள், இதை வெளியில் இப்படி விட்டுடணும். விட்டுட்டு ஏற்கனவே நான் ஜிப்பு தைக்கிறது எப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த இடத்துல வச்சு இப்படி தைக்கணும். ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த பின் இருக்குதுல்ல அது வரைக்கும் நம்ம இப்படி மடித்து விட்டு இங்கே தையல் போட்டுடலாம். தையல் போட்டோம்னாக்கா ஜிப்பு வச்சு தைச்சாலும் ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கும். இப்போ இதில் இந்த கழுத்து சைடு கரெக்டாக இப்படி வச்சிடணும். இங்கே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை எடுத்து இப்படி வச்சு கரெக்டான சைடில் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ரஃப் அடிச்சிடணும். பிப்போடைய உயரம் நமக்கு 10 இன்ச்சு வேணும்னா இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும் 10 இன்ச்சு. அதே மாதிரி பேக் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கணும். ஏற்கனவே ஸ்கட்டு தைக்கிற வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கட்டு தைக்க தெரியலைன்றவங்க பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும், ஒரு பக்கிள்ஸ் அளவுக்கு இப்படி மடிச்சுக்கணும். கரெக்டாக இப்படி வச்சுட்டு இதை கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கணும். இப்படி இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோமோ 2.25 அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இப்படி கொக்கிக்கு போயிடும். போனதுக்கப்புறமா மீதி உள்ள அளவு 2.25, இந்த சைடும் 2.25 இன்ச் இருக்குது, இந்த சைடும் 2.25 இன்ச் இருக்குது. கரெக்டாக இப்படி சென்ட்ரு பண்ணிக்கணும். இப்படியே வச்சு செய்யக்கூடாது. ஆனால் செஞ்சோம்னா இப்படி வச்சு சென்ட்ரு பண்ணிக்குவோம். நம்ம வச்சு சென்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல கொக்கி இழுத்து இப்படி போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு சைடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சைடு சின்னதாக பிப்பு கொஞ்சம் கிராஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இந்த கொக்கிக்காக இப்படி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சென்ட்ரு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு 2.25 இந்த சைடு 2.25 வச்சுட்டு நானே இப்போ ஜாயின் பண்ணுறேன்.
மார்க் பண்ணது மேலேயே வச்சு ஜாயின் பண்ணிடணும். இந்த பிப்பு உயரம் இவ்வளோ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் இப்படி தூக்கி வச்சு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஸ்கூல் யூனிஃபார்ம் பெனஃபார்ம் தைக்கணும். இதிலே இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ இது நம்ம வெட்டும்போது 8 மடிப்பாக போட்டு வெட்டணும். அது 4 மடிப்பாக போட்டு வெட்டலாம். இப்போ இதுக்கு 70 பாயிண்ட் துணி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு 35 பாயிண்ட் துணி இருந்தாக்கா போதும். அது எப்படின்னா 4 மடிப்பாக போட்டு வெட்டிட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தனியாக துணி வெட்டி இந்த இடத்துல இருந்து வச்சு தச்சு திருப்பி படிமான தையல் போட்டு செய்யணும். அந்த மெத்தட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.